இங்கே தான் இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து சந்தை நிலவரமெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு நோம்பினாலும் கொஞ்சம் சுமாராக தான் போகுதுங்க. நல்ல மாடு கொஞ்சம் கம்மி தான். இந்த வாரம் நிறைய கஸ்டமர் அடுத்த வாரம் வர சொல்லிட்டேன். இருந்தாலும் சில மாடுகள் நேரத்தை ஏற்றியாச்சு. மாடு கம்மியாக தான் எடுத்துருக்குறோம், ரொம்ப பெருசாக தான் சொல்லல. நிலவரம் கம்மி இன்னைக்கு நோம்பினால. இப்போ மாடுகள் நிறைய இருக்குதா, நமக்கு பிடிச்ச மாடுகள்ல பாட்டி வாங்குற பாட்டியில அளவா தான் வந்தாங்க. சரி, அது வந்த பாட்டிக்குமே நீங்க பெருசா சொல்லி எடுத்து தர அளவுக்கு மாடு இல்லை. மாடு அந்த அளவு பொறுத்து இல்ல. ஆமா, அடுத்த வாரம் வேணா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஜோரா இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு இப்போ கையில இருக்கிற இந்த 2 மாடலை பத்தி பாத்துடலாங்க. இருக்கும். 6 பல்லு. 6 பல். ஆமா. கண்ணு மாடுங்களா? திருவண்ணாமலைக்கு போகுது. திருவண்ணாமலை போகுது. கண்ணு கெடாரி கண்ணுங்களா? கெடாரி கண்ணோட பால் அளவுல அப்ராக்சிமேட்டா எத்தனை? ஒரு 20க்கு மேல கறக்கும். 20க்கு மேல கொடுக்கும். ஆமா ஆமா. பாக்குறதுக்கு நல்லா ஜம்முன் இருக்கு. இப்போ அந்த ஏரியாக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்குமுங்க. இல்ல, அவங்களுக்கு தாங்க செட் ஆகாதுதான். நான் சொன்னேன், அவங்க இல்லைங்கண்ணா எங்க பக்கத்துல பண்ண இருக்குது, நான் பார்த்துட்டு வந்தேன், நான் டாக்டர் வச்செல்லாம் பார்த்தேன், எனக்கு எச்சப்பு தான் வேணும்னாரு. நான் கண்டிஷனா சொல்லி தான் இது செட் ஆகாது, அப்ப நாளைக்கு பால் கம்மியாவோ ஏதோ நான் பொறுப்பை ஏற்றுக்க மாட்டேன் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். சொல்லியே தான் கொடுத்துருக்கேன். மற்ற ஊரா இருந்தா கூட நான் சொல்லியிருந்தேன். திருவண்ணாமலைக்கு மேல கொஞ்சம் செய்யக்கூடிய விஷயம் தான் இருந்தாலும் நான் சொல்லியே தான் சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம் என்ன. சரி, நல்லபடியா பண்ணிட்டாருன்னா சந்தோஷம் தான். யாரு முதல்ல போக வேண்டாம் தான் நம்ம ஆசைப்படுறோம். நல்லபடியா வித்துட்டாருனாலும் செட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அப்படியே அந்த மாடையும் பாத்துடலாங்க. இது சென மாடு நல்லா ஜம்முன் இருக்கு, பெருங்குட்டும் இருக்கும். இது எப்படி கிராஸ்ல சேருங்களா? ஒரிஜினல் கிராஸ் தான். கிராஸ்லயே பாத்தீங்கன்னா நல்ல சைஸ், பெரிய சைஸா இருக்கு. சைஸ் எல்லாமே இருக்கு. இது ஈத்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்கு? இது ரெண்டாம் ஈத்து. இப்போ வந்து எத்தனை நாள் இன்னும் கண்ணு ஈனுங்க? 10-15 நாள் ஆகும். 10-15 நாள் ஆகும். ஆமா. இது வந்து எந்த ஏரியாக்குன்னா போகுது? திருவண்ணாமலை சைடு தான். சரி, ஓகே. வாங்கின பார்ட்டி அங்க உட்காந்து இருக்கிறவருங்களா? போன் நோண்டிட்டு இருக்கிறவரு. சரி, ஓகே. எப்படி போன் மூலமா கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தாரா? ஆமா ஆமா. அவர் இடையில வர செவ்வாய்க்கிழமை வராங்கண்ணா பண்ணையிலேன்னு சொன்னாரு. அப்புறம் ரோட இருக்கு, நான் வர முடியலங்கண்ணா. அப்புறம் இந்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து வாங்கிக்கிட்டாரு. சரி, ஓகே. இப்போ மாடு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களை எத்தனை மணிக்கு இங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம்? எனக்கு முந்தின நாள் புதன்கிழமை ஃபோன் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு சந்தைக்குள்ள வந்து கூப்பிடலாம். நேரத்தில் வந்து கூப்பிடலாம். சரி, ஓகே. உங்க நம்பர் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடுறோம், தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி. அது போக கண்ணு மாடுகள் கண்ணு வேணும்னாலும் வளர்ப்பு கண்ணு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஜாதி கண்ணு, ஹைபிரிட் கண்ணு, இந்த சைஸுக்கு கண்ணு இது வந்து மாடு நம்ம இதே சைஸ்ல 2 பல்லு சென ஊசி வைக்கிற சைஸ்ல இதே சைஸுக்கு இதோட பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு. இதோட பெரிய சைஸ் பிரீடு கண்ணுகளே வாங்கலாம். பிரீடு கண்ணுகளே வாங்கி தரலாம். சரி, ஓகேங்க. அப்படியே நம்பர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிடுறோம், தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே.